ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக ஜிஎஸ்டி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு மந்த்லி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதை பற்றி வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்ததுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற நம்ம பேசிக் லெவலில் எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் செல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 1-2 ஆர்டர் தான் வருது. இதுக்காக நான் ஒரு ஆடிட்டர் ஹையர் பண்ணி அவருக்கு மந்த்லி ஒரு 1000-2000 என்னால் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இல்லாமல் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜனவரி மந்த்லேருந்து நியூ அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அந்த லைக் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி எப்படி மந்த்லி ஃபைல் பண்ணணும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பத்தி பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஜிஎஸ்டி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மந்த்லி நீங்க 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு ஜிஎஸ்டிஆர் 1, இன்னொன்னு ஜிஎஸ்டிஆர் 3B. இந்த ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது எல்லா மந்த்தும் 11th நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொரு நாள் லேட் பண்ண அது 50 ரூபீஸ் சார்ஜஸ் ஆட் ஆகிட்டே போகும். அதை நீங்க பெனால்ட்டியா பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஜிஎஸ்டிஆர் 3Bயும் இதுவும் அந்த மந்த்துக்கான 20th நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். அதுதான் அதுக்கான லாஸ்ட் டேட். எப்போதுமே நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கான டேட்டா வச்சு தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் பிப்ரவரி மந்த்ல இருக்கேன். இப்போ நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா நான் ஜனவரி மந்த் எனக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு பர்ச்சேஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரியான டீடைலா நான் பிப்ரவரி மந்த்ல ஃபைல் பண்ணும். அதே மாதிரி எனக்கு பிப்ரவரி மந்த்ல எவ்வளவு சேல்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு பர்ச்சேஸ் ஆயிருக்குங்கிறத மார்ச் மாசம் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். எப்போதுமே நம்ம ஜிஎஸ்டி வந்து ப்ரீவியஸ் மந்த்ல தான் ஃபைல் பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த அளவு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது ஆல்ரெடி உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உங்களுக்கு சேல்ஸ் எதுவுமே இல்லைனாலும் நான் அந்த ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு எந்த வித சேல்ஸுமே இல்லை, நீங்க எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எந்த வித சேல்ஸுமே இல்லாம நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு நம்ம நில் ரிட்டர்ன் சொல்லுவோம். அந்த நில் ரிட்டர்ன் எப்படி நம்ம ஃபைல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்டி வெப்சைட் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். gst.gov.in போனாலே நம்ம இந்த பேஜ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமாவே மேல லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிருக்கேன். இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லாகின் பண்ணி முடிச்சிட்டோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறமாவே இந்த இடத்துல கண்டினியூ டேஷ்போர்டுன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த கண்டினியூ டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ டேஷ்போர்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாவே இந்த பேஜ் வந்துடும். இந்த இடத்துல உங்களோட லிட்ரேச்சர் பேலன்ஸ் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் காட்டும். இப்போ இந்த இடத்துல ஃபைல் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபைல் ரிட்டர்ன்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபைல் ரிட்டர்ன்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபினான்சியல் இயர் கேட்கும். ஃபினான்சியல் இயர் வந்து நீங்கள் எந்த ஃபினான்சியல் இயரோ சூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி குவார்ட்டரோ ரீசெண்டாக உள்ளதான் நம்ம ஃபைல் பண்ணுவோம். ரீசெண்டாக உள்ள குவார்ட்டர் சூஸ் பண்ணிட்டு எந்த மந்த் ஃபைல் பண்ண போறீங்கன்னு கேட்குது. இப்போ நம்ம வந்து பிப்ரவரி மந்த் தான் ஃபைல் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பிப்ரவரி கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே இந்த நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல காட்டுது பாருங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கு பாருங்க, டீடைல் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து டியூ டேட் வந்து 11th வரையும் இருக்கு. இதை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன கொடுக்க போறோம்னா இந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ப்ரிப்பேர் ஆன்லைனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க ப்ரிப்பேர் ஆன்லைன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல எந்த ஆப்ஷனுமே கொடுக்க வேணாம். இந்த இடத்துல ஃபைல் நில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபைல் நில்ல ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபைல் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஃபைல் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட நேம் கேட்கும். நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கோ இல்லைன்னா மெயில் ஐடிக்கோ ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் ஆயிடும். இதே மாதிரி தான் நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றதும் அதே மாதிரி உங்க ஃபினான்சியல் இயர் குவார்ட்டர் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு மந்த் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுங்க. சர்ச் ஆப்ஷன் கொடுத்த உடனே கீழே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டும் ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு. இது ஆல்ரெடி நான் ஃபைல் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இப்போ பிப்ரவரி மந்த்துக்கு ஆக்சஸ் இல்லை, அதனால இப்போ பண்ண முடியல. இதே மாதிரியே நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண மாதிரியே ஜிஎஸ்டிஆர் 3B செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோடனே அந்த இடத்துல டு யூ வாண்ட் ஃபைல் நில் ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். உங்களோட நேமை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டாலே போதும், நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எந்த வித சேல்ஸும் ஆகல, பர்ச்சேஸும் இல்லைனாலும் இது நீங்க கண்டிப்பா எல்லா மந்த்தும் பண்ணும். இது நீங்க 2 ரிட்டர்னுமே ஃபைல் பண்றதுக்கே மந்த்லி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா நீங்க நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமே இருந்தோம்னா நம்மளோட ஜிஎஸ்டி கேன்சல் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜிஎஸ்டி நில் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணலாம்னு பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, உங்களுக்கு நிறையவே ஆர்டர்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். உங்களுக்கு சேல்ஸோ பர்ச்சேஸோ இருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான டேட்டா நமக்கு தேவைப்படும். இப்போ நீங்க அமேசான்ல செல் பண்றீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்தலாம். ஜஸ்ட் உங்களோட அமேசான் செல்லர் சென்டர்ல லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மெனு ஆப்ஷன்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல வந்து மேனேஜ் டாக்ஸஸ்னு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அந்த மேனேஜ் டாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த மேனேஜ் டாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்த உடனே அமேசான்ல நமக்கு ஈஸியா ஃபைல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜிஎஸ்டி ரெடி டு ஃபைல் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் கொடுத்துருங்க. இந்த ரிப்போர்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்டேட் வைஸ் ரொம்ப ஈஸியா வேல்யூலாம் இருக்கும். நம்ம ஈஸியா அதை என்டர் பண்ணி ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க லேட்டரா தெரிஞ்சுப்பீங்க எதனால நான் ஈஸியா இருக்குன்னு சொல்றேன்னு. இந்த இடத்துல ஜிஎஸ்டிஆர் 1 இருக்குல்ல, இந்த இடத்துல ஜிஎஸ்டிஆர் 1 மந்த்லியே செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இயர் செலக்ட் பண்ணிருங்க, மந்த் செலக்ட் பண்ணிருங்க. எப்போதுமே மந்த் வந்து நம்ம ப்ரீவியஸ் மந்த்துக்கான டேட்டா தான் ஃபைல் பண்ணுவோம். இப்போ இது வந்து பிப்ரவரி மந்த்னா நம்ம ஜனவரி மந்த்துக்கான ரிப்போர்ட் மட்டும் தான் நம்மளால ஃபைல் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல வேற மந்த் எந்த ஆப்ஷனுமே கொடுக்க முடியாது. இப்போ ஜனவரி மட்டும் தான் இதில் காட்டுது. இது எல்லாமே கொடுத்துட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு இதுக்கான ரிப்போர்ட் எல்லாமே டவுன்லோட் ஆயிடும். இதே மாதிரி தான் Flipkart, மீசோ எல்லாத்துலயுமே நம்மளால ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துலயுமே டவுன்லோட் பட்டன் மட்டும் பிளேஸ்மெண்ட் மாத்தி வச்சிருப்பாங்களே தவிர ப்ராசஸ் எல்லாமே ஒண்ணுதான். இதே மாதிரி நீங்க எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல செல் பண்றீங்களோ அது எல்லாத்துக்கான டேட்டாவும் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல இப்ப நான் சாம்பிளுக்காக அமேசான், Flipkart, மீசோ இது 3 வெப்சைட்டுக்கான டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Flipkart பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டாவதா இருக்கிறதா Flipkartல நான் மந்த்லி ரிப்போர்ட் கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்மளோட எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா, இதுல இருக்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுல நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான தேவைப்படுறது என்னன்னா ஜிஎஸ்டி ரேட் தேவைப்படும், அப்புறம் எந்த ஸ்டேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோமோ அது தேவைப்படும், அப்புறம் டாக்ஸபிள் வேல்யூ. இது 3 வேல்யூ மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இதை வச்சு தான் நம்ம ஃபைல் பண்ண போறோம். இப்போ இது வந்து உங்களுக்கு B2B டிரான்சாக்ஷன் இருக்கு, இல்ல நீங்க நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு HSN வைஸ் சம்மரி எல்லாம் கேட்பாங்க. இப்போ நம்ம பேசிக் லெவல்ல பண்றப்ப இதெல்லாம் போட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கும். ஆனா அந்த வீடியோ ஷூட் பண்ற வரையும் நீங்க பேசிக் லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட டர்ன் ஓவர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, லாக்ஸ்ல தான் இருக்குன்னா உங்களுக்கு HSN வைஸ் சம்மரி எல்லாம் மேண்டரி கிடையாது. B2B டிரான்சாக்ஷன் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு மேண்டரி. அதனால இந்த HSN வைஸ் சம்மரியை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம பேசிக் லெவல்ல உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக எப்படி நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல நீங்க எந்த டீட்டெயிலும் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுல நமக்கு மெயினா எந்தெந்த டேப் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேப்ல ஃபைனல் இன்வாய்ஸ் அமௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது நமக்கு பெருசா தேவைப்படாது. இதுக்கு பக்கத்துல டாக்ஸபிள் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த காலம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதனால இதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிப்போம். இது தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்மளோட ஜிஎஸ்டி ரேட் தேவைப்படும். இந்த இடத்துல IGSTன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது நமக்கு தேவைப்படும். அதனால இதையும் நம்ம ஹைலைட் பண்ணிப்போம். இது தேவைப்படும். அடுத்து இந்த இடத்துல லாஸ்டா கஸ்டமர் பில்லிங் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் தேவைப்படும். இது 3 மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இது 3 மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூவா ஒரு எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணிப்போம். எப்போதுமே நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது எக்ஸல் சீட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும். அதனால இப்போ நம்ம நியூவா ஒரு எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல நம்ம ஒரு எம்டி செல்லே கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால இது எம்டியா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்டேட்னு டைப் பண்ணிக்கங்க. நான் சும்மா எஸ்டின்னு டைப் பண்றேன். அடுத்து இந்த இடத்துல நம்ம ஜிஎஸ்டி ரேட் என்டர் பண்ண போறோம். அதனால இதுல நான் ஜிஎஸ்டின்னு போட்டுக்கிறேன். லாஸ்ட் ஃபைனலா டாக்ஸபிள் வேல்யூ போட போறோம். அதனால TXன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த எக்ஸல் சீட்ல ஹைலைட் பண்ணிருக்கிற டேட்டா மட்டும் இதில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் தேவைப்படுது, இந்த ஸ்டேட் தான் தேவைப்படுது. அதனால இந்த ஸ்டேட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸ்டேட்டை மட்டும் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணும்போது ஸ்பெஷல் கேரக்டர்லாம் பேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்பர் வேல்யூ மட்டும் கொடுத்தாலே போதும், இந்த மாதிரி நார்மலா பேஸ்ட் ஆயிடும். அடுத்தது நமக்கு ஜிஎஸ்டி ரேட் தேவைப்படுது. இது வந்து நம்ம ஜிஎஸ்டி ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஜிஎஸ்டி ரேட் கிடைச்சிருச்சு. இதை கிடைச்சோடனே நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா எல்லாமே வேல்யூவா இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் தெரியுது பாருங்க, அதை கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு நம்பர் கொடுத்தோம்னா நார்மல் நம்பர் ஆயிடும். இந்த ஹைலைட்டை நம்ம நான் ஃபில் கொடுத்துருவோம். அடுத்தது நமக்கு டாக்ஸபிள் வேல்யூ தேவைப்படுது. டாக்ஸபிள் வேல்யூவை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஒரு டாக்ஸபிள் வேல்யூ, இந்த வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணிப்போம். நீங்க எப்போதுமே பேஸ்ட் பண்ணும்போது நம்ம வேல்யூவா பேஸ்ட் பண்ணிருங்க, அதுதான் நமக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும். கொடுத்துட்டு இந்த இடத்துல கன்வெர்ட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நார்மலா எல்லாமே செலக்ட் ஆயிடும். இப்போ நம்ம Flipkartக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. அது என்னன்னா Flipkartோட ஜிஎஸ்டி நம்பர் தேவை. இந்த Flipkartோட ஜிஎஸ்டி நம்பர் எப்படி எடுக்கலாம்னா, நீங்க Flipkartல இருந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்றதுக்காக ஒரு ரிப்போர்ட் டவுன்லோட் ஆயிருக்கும். அந்த எக்ஸல் சீட்லயே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல செக்ஷன் 3 இன் ஜிஎஸ்டி ஆக்ட் 8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் காலத்துல இருக்கும் பாருங்க, இதுதான் Flipkartோட ஜிஎஸ்டி நம்பர். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களோட ஜிஎஸ்டி நம்பரா இருக்கும். இதுல மூணாவதா இருக்கிறது தான் Flipkartோட ஜிஎஸ்டி நம்பரா இருக்கும். இதை மட்டும் ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணி நம்ம நோட் பேட்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க Flipkartனு போட்டுப்போம்.
ஃப்ளிப்கார்ட்னு போட்டு வச்சாச்சு. அவ்வளவுதான், இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் மீசோல எப்படி நம்மளோட டேட்டா எல்லாமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரியே நம்ம மீசோல இருக்கிற ரிப்போர்ட்டையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். என்னடா இவன் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண சொன்னா அதை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டேட்டாலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கிளியரா ஃபைல் பண்ண முடியும். இதுலயே நம்ம ரொம்பவே கிளம்சியா வச்சு நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நிறைய இடங்களை கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபைல் பண்றதா பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இப்போ நம்ம மீசோல எப்படி போய் அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ராசஸா தான் இருக்கும். ஒரு சில டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. மீசோல இதே மாதிரி நீங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணோனே உங்களுக்கு 2 ஷீட் டவுன்லோட் ஆயிருக்கும். இதுல நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னா ஃபார்வர்ட் ரிப்போர்ட், ரிவர்ஸ் ரிப்போர்ட். இது ரெண்டுத்தையும் தான் நம்மளோட டேட்டாவெல்லாம் நம்ம எடுக்க போறோம். இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்வர்ட் ரிப்போர்ட் இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மீசோக்கான ஃபார்வர்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. இதே மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்ன தேவைப்படும், கஸ்டமரோட ஸ்டேட் தேவைப்படும், அப்புறம் ஜிஎஸ்டி ரேட் எவ்வளோன்னு தேவைப்படும், அப்புறம் டாக்ஸபிள் வேல்யூ. இது 3 விஷயங்கள் மட்டும் தான் இதுலயும் நமக்கு தேவைப்பட போது. அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிப்போம். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எண்ட் கஸ்டமர் ஸ்டேட்னு. ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா ஜிஎஸ்டி ரேட். இங்க இருக்கு பாருங்க, ஜிஎஸ்டி ரேட்டை நம்ம ஒரு ஹைலைட் பண்ணிப்போம். லாஸ்டா நமக்கு டாக்ஸபிள் வேல்யூ தேவைப்படும். இங்க இருக்கு பாருங்க, டிசிஎஸ் டாக்ஸபிள் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுதான் நமக்கு தேவைப்படும். ஜஸ்ட் அதையும் செலக்ட் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் தேவைப்படும். இதே மாதிரியே நம்ம ஒரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணி இந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். திரும்பவும் நான் அதே சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுலயே நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதுல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டோம், எஸ்டின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எஸ்டின்னு போட்டு நம்ம ஸ்டேட் வேல்யூவை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை பேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு ஜிஎஸ்டி தேவைப்படும். அதே மாதிரியே ஜிஎஸ்டின்னு ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த காலத்தில் நம்ம ஜிஎஸ்டியோட வேல்யூவை என்டர் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ரேட் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ரேட் போட்டோம். ஃபைனலாக நமக்கு டாக்ஸபிள் வேல்யூ தேவைப்படுது. அதனால இந்த இடத்துல டாக்ஸபிள் வேல்யூவும் காப்பி பண்ணிப்போம். இதுக்கான நேம் வந்து டிஎக்ஸ்னு அதே மாதிரியே கொடுத்துடலாம். இப்போ இதை வந்து நான் நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபில்ல போய் நான் ஃபில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் இதையும் கூட நம்ம நம்பரா சேர்த்து கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். நம்ம மீசோல ஃபார்வர்ட் ஆர்டர்ஸ்க்கான எல்லா டீடைலுமே எடுத்து வந்து முடிச்சிட்டோம். ஆனால் மீசோல மட்டும் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டா பண்ணும். 2 சீட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அடுத்து ரிவர்ஸ் ஆர்டர்ஸ்க்கான சீட் இருக்கும். அதில் உள்ள டேட்டாவெல்லாம் நம்ம எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி இந்த சீட்டை ஓப்பன் பண்ணிப்போம். இதுல வந்து ரிவர்ஸ்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த டேட்டாவை தான் நம்ம என்டர் பண்ண போறோம். இதுலயும் நமக்கு அதே மாதிரி 3 டீடைல் தான் தேவைப்படும். அது என்னன்னா எண்ட் கஸ்டமர் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எண்ட் கஸ்டமர் ஸ்டேட்டை நம்ம காப்பி பண்ணிப்போம். இந்த ஒரு எண்ட் கஸ்டமர் ஸ்டேட், இந்த எண்ட் கஸ்டமர் ஸ்டேட்டை ஜஸ்ட் நம்ம ஒரு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபார்வர்ட் டீடைல் போட்டிருக்கோம்ல, அதுக்கு கீழேயே நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு ஜிஎஸ்டி ரேட் தேவைப்படும். ஜிஎஸ்டி ரேட்டையும் ஜஸ்ட் காப்பி பண்ணி அந்த ஃபார்வர்ட் ஆர்டர்ஸ்க்கு கீழேயே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் டு நம்பர் கொடுத்துடலாம். அடுத்தது நமக்கு ஃபைனலாக என்ன ஆப்ஷன் தேவைப்படும்னா டாக்ஸபிள் வேல்யூ. டாக்ஸபிள் வேல்யூ நம்ம போடுறத தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும். இந்த டாக்ஸபிள் வேல்யூவை நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். இது எல்லாமே நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ஸ். ரிவர்ஸ் ஆர்டர்ஸ்ங்கிறது நமக்கு வந்து ரிட்டன் இல்லைன்னா நம்மளோட ஆர்டர் கேன்சல் ஆன ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இந்த வேல்யூவை நம்ம அப்படியே என்ட்ரு பண்ணிடக்கூடாது. இந்த வேல்யூவை நமக்கு வந்திருக்கிற ஃபார்வர்ட் ஆர்டரோட லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். அது எப்படி லெஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கிற டோட்டலாக இருக்கிற டாக்ஸபிள் வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணிருங்க. நியூவாக ஒரு சீட் ஓப்பன் பண்ணிடுங்க. நியூவாக ஒரு சீட் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பேஸ் கொடுத்துருங்க. திரும்பவும் அதே மாதிரி கன்வெர்ட் டு நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு பக்கத்துல இருக்க செல்லை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஈக்குவல் டு ஆப்ஷனை அழுத்துங்க. ஈக்குவல் டு ஆப்ஷன் அழுத்துனதுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஒரு செல், அந்த செல்லை ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார் ஆப்ஷன் உங்க கீபோர்ட்ல இருக்கும். அந்த ஸ்டார் ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு விஷயம் மெயினா என்ன பண்ணணும்னா, மைனஸை பிரஸ் பண்ணி 1 அழுத்தணும். 1 அழுத்தி என்டர் அழுத்தினோம்னா போதும், இந்த வேல்யூ ஃபுல்லாவே நமக்கு மைனஸ்ல வந்துடும். நீங்க ஒவ்வொரு வேல்யூவா என்டர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மைனஸ்ல வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்ட அதை யூஸ் பண்ணிருங்க. பேசிக்கா நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபார்வர்ட் ஆர்டர்ஸோட ரிவர்ஸ் ஆர்டரை நம்ம மைனஸ் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். ஜஸ்ட் இந்த செல்லை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டா போதும், எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆயிடும். ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட ஃபார்வர்ட் ஆர்டர்ஸ்க்கு கீழேயே நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும், ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ஃபார்வர்ட் ஆர்டர்ஸோட இப்போ இருக்கிற டாக்ஸபிள் வேல்யூ அமௌண்ட் எல்லாமே லெஸ் ஆகி அது கரெக்டான வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இதுதான் நமக்கு மீசோல இருக்கிற கரெக்டான வேல்யூ. இப்போ நம்ம டோட்டலா நமக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டோட்டல் நோட் பண்ணி வச்சுக்கலாம்.
கொடுத்துட்டு டோட்டல் 1. இப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ வேல்யூ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே காட்டுது. அவ்வளோதான், நம்ம மீசோலையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரியே நம்ம அடுத்த வெப்சைட்லையும் பார்க்கலாம். அடுத்தது நம்ம அமேசான் ரிப்போர்ட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்த்துருவோம். அமேசானில் நமக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெடி டு ஃபைல்ங்கிற மாதிரியான ஆப்ஷன் தான் கொடுத்தோம். இதில் நமக்கு அமேசான் போட்டுக்கல, இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் நமக்கு வரும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட் தான் இப்போ இப்படி தான் இருக்கும். இந்த ரிப்போர்ட்ல வந்து நமக்கு ஸ்டேட் வைஸ் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல 0.2ங்கிறது ஜிஎஸ்டி 18%, இந்த இடத்துல 0.2 தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்மளோட டாக்ஸபிள் வேல்யூ என்ன, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இ காமர்ஸ் ஜிஎஸ்டிஐன்னு இருக்குல்ல, இதுதான் இந்த இடத்துல வந்து அமேசானோட ஜிஎஸ்டி நம்பர். இந்த ஜிஎஸ்டி நம்பர் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம எப்படி இந்த டீட்டெயிலாக ஃபில் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிற ஸ்டேட் மட்டும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம். அதே மாதிரியே நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணும், எஸ்டின்னு போட்டுட்டு அதே மாதிரி ஸ்டேட்டை பேஸ்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டாக்ஸ் ரேட் எல்லாமே 18% தான். அதனால இதை நம்ம காப்பி பண்ணி தேவை கிடையாது. போட்டு அப்படியே நம்ம காப்பி செல் கொடுத்துடலாம். ஆஃபீஸில் தான் இருக்குது. அடுத்தது நமக்கு டாக்ஸபிள் வேல்யூ டிஎக்ஸ்ன்னு போட்டு டாக்ஸபிள் வேல்யூவும் அதே மாதிரியே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் டாக்ஸபிள் வேல்யூன்னு ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அதையும் நம்ம காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டோட்டல் பார்க்கணும்னாலும் ரொம்பவே சிம்பிள் தான். டோட்டல் இப்போ நம்ம எந்தெந்த வெப்சைட்லாம் செல் பண்ணுறோமோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட டேட்டா இருக்கும். அடுத்தது மீசோட டேட்டா, லாஸ்ட்டாக அமேசானோட டேட்டா. இந்த மாதிரி 3 வெப்சைட்லையும் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம், எத்தனை % ஜிஎஸ்டி, டாக்ஸபிள் வேல்யூ, இதை மாதிரி எந்தெந்த வேல்யூலாம் தேவைப்படுமோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிட்டோம். இந்த வேல்யூ தான் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். இது நம்ம அப்படியே போய் என்ட்ரு பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணணும். அது திரும்பவும் இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. எஸ்டின்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஜிஎஸ்டின்னு போட்டுப்போம். ஃபைனலாக இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், டாக்ஸபிள் வேல்யூ டிஎக்ஸ். இப்போ இந்த 3 ஷீட்ல இருக்கிற டேட்டாவையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட டேட்டாவை காப்பி பண்ணிட்டு அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலா என்னென்ன வெப்சைட்ல செல் பண்றோமோ இது எல்லாத்தோடையும் ஸ்டேட், ஜிஎஸ்டி ரேட், டாக்ஸபிள் வேல்யூ, இது 3 வேல்யூமே நம்ம எடுத்து ஒரே எக்ஸல் சீட்ல வச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம டெசிமல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெசிமல் வந்து 2 இருந்தாலே போதும். இது ஒரு சில இது வந்து 3, 4 டெசிமல்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணா, ஜஸ்ட் இது ஃபுல்லாவே நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது ஜஸ்ட் நீங்க இந்த சைடு பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு டெசிமல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைடு பிரஸ் பண்ணா டெசிமல் டிக்ரீஸ் ஆகும். நமக்கு 2 டெசிமல் போதும். இப்போ எல்லா வேல்யூமே 2 டெசிமல்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வேல்யூ மட்டும் நமக்கு போதும். இதை வச்சு இப்போ நம்ம எக்ஸல்ல பிவட் டேபிளை யூஸ் பண்ணி இனிமே நம்மளோட ஒர்க்கை நம்ம ஈஸியாக போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், பிவட் டேபிள் யூஸ் பண்ணா நம்ம டைட்டில் வந்து போல்டா கன்வெர்ட் பண்ணும். ஜஸ்ட் நம்மளோட டைட்டிலை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+B பிரஸ் பண்ணுங்க, நம்ம டைட்டில் வந்து போல்ட் ஆயிடும். அதே மாதிரி ஸ்டேட் நேமையும் நான் போல்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே போல்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பிவட் டேபிளை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் எல்லாம் செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த இன்செர்ட்டை கிளிக் பண்ணோம்னா ஃபர்ஸ்டே நமக்கு பிவட் டேபிள் ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிவட் டேபிள் வந்து நியூ செல்ல வேணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒன்லேயே வேணுமான்னு கேட்குது. நம்ம நியூவாகவே ஓப்பன் பண்ணிப்போம். ஜஸ்ட் நியூ ஓகே கொடுங்க. நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூ வேணும்ன்றதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்டின்னு இருக்கு. எஸ்டினா நம்ம என்ன கொடுத்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டேட் இப்போ நம்ம போல்ட் பண்ணதுனால தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல காட்டுது. அதனால இந்த இடத்துல ஸ்டேட்டை நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணா, இந்த இடத்துல ஜிஎஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஜிஎஸ்டி அப்படியே கிளிக் பண்ணி கீழே டிராக் பண்ணி எடுத்துருவாங்க. ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ரோல ஸ்டேட்டுக்கு கீழே நீங்க விட்டுருங்க. விட்டுட்டாலே நமக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடந்துடும். அப்படி இல்லாம நீங்க டைரக்டா செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். டைரக்டா செலக்ட் பண்ணோம்னா இது ஒரு காலமா வந்துடும், அதோட சம்மரி மாதிரி நமக்கு வந்துடும். இது நமக்கு இந்த மெத்தட்ல தேவைப்படாது. அதனால ஜஸ்ட் அதை அன்செலக்ட் பண்ணிட்டு இந்த ஜிஎஸ்டி ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த ரோல கொண்டு வந்து விட்டுருங்க. விட்டுட்டாலே போதும். நமக்கு ஃபைனலா டாக்ஸபிள் வேல்யூ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பேனல் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட எக்ஸல் சீட்டை ஒரு தடவை சேவ் பண்ணிடுங்க. ஏன்னா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா டேட்டாவுமே போயிடும். திரும்பவும் இங்க பாருங்க, நம்மளோட வேல்யூ வந்து நிறைய டெசிமல்ஸ்ல இருக்கு. நமக்கு 2 டெசிமல் போதும். ஜஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு டெசிமல் மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் இந்த இடத்துல ஹோமுக்கு போயிங்க. ஹோமுக்கு போனோன்னா அதே மாதிரியே 2 டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகே,
இப்போ நம்ம எல்லா வேல்யூமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு எல்லா டீட்டெயிலுமே நமக்கு ஆர்கனைஸாக இருக்கு பாருங்க. நம்ம எந்தெந்த வெப்சைட்ல செல் பண்ணியிருந்தாலுமே சரி, நம்ம ஆல்மோஸ்ட் 3 வெப்சைட் கிட்ட செல் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா வேல்யூமே நமக்கு ஒரே சீட்ல வந்துருச்சு. நம்ம கரெக்டாக அந்தமான் நிக்கோபார்ல இருந்து நமக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, அசாம், இது எல்லாத்துலயுமே நமக்கு ஜிஎஸ்டி ரேட்டோட வந்திருக்கு. ஒரு சில ப்ராடக்ட் வந்து 12% ஜிஎஸ்டி செல் பண்ணியிருக்காரு, ஒரு சில ப்ராடக்ட் வந்து 18% ஜிஎஸ்டி நம்ம செல் பண்ணியிருக்காரு. இப்போ நமக்கு ரொம்பவே ஆர்கனைஸான ஒரு எக்ஸல் சீட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண போறோம். அது எப்படி ஃபைல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வேல்யூலாம் நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் என்டர் பண்ண போறோம். இப்போ நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு போய்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால எல்லாமே ரொம்பவே கிளம்சியாக இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உடனே க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஃபினான்சியல் இயர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நில் ரிட்டர்னுக்கு ஃபைல் பண்ண மாதிரியே தான் ஃபினான்சியல் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து குவார்ட்டர், அடுத்து ஃபைனலாக நீங்கள் எந்த மந்த்துக்கு சூஸ் பண்ண போறீங்க. எப்போதுமே நம்ம ப்ரீவியஸ் மந்த்துக்கு தான் சூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லா இடங்களையுமே மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் பிப்ரவரி மந்த் வந்து உங்களோட டேட்டா எல்லாமே என்ட்ரு பண்ண போறீங்கன்னா, நீங்கள் ஜனவரி மந்த்துக்கான வேல்யூ எல்லாத்தையுமே தான் பிப்ரவரி மந்த்ல என்ட்ரு பண்ணுவீங்க. நீங்கள் எந்த மாதம் ஃபைல் பண்ண போறீங்களோ அதுக்கு போன மாதத்துக்கான ரிப்போர்ட் தான் நம்ம எப்போதுமே என்ட்ரு பண்ண போறோம். இப்போ நீ ஏன் பிப்ரவரி சூஸ் பண்ணு கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி ஜனவரி ரிப்போர்ட் எல்லாமே ஃபைல் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான் நான் சும்மா செலக்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல டீடைல்ஸ் ஆஃப் அவுட் சைட் சப்ளை ஆஃப் குட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ப்ரிப்பேர் ஆன்லைனை செலக்ட் பண்ணிருங்க. நம்ம லாஸ்ட் டைம் என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தோம்னா, இந்த இடத்துல ஃபைல் நில் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இப்போ இந்த வாட்டி நம்ம அப்படி கொடுக்க போறது கிடையாது. இந்த டீடைல் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேஷ்போர்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி விட்டுறணும். என்னடா இது இப்படி இருக்கு, என்னதோ வேல்யூலாம் போட்டிருக்கு, அது எதுவும் புரியுற மாதிரியே இருக்காது. 4A 4B B2C இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல நான் எதை கொடுக்கணும், எனக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கஷ்டமா இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், இதுல இருக்கிற எந்த ஆப்ஷனுமே கண்டுக்காதீங்க. இந்த இடத்துல 7 B2C அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டேப் மட்டும் தான் நமக்கு தேவை. இதுல மட்டும் தான் நம்ம வேல்யூலாம் இப்போ என்டர் பண்ண போறோம். அதனால அதை ஒரு கிளிக் பண்ணிருங்க. இப்போ இதை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல நமக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல ஆட் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆட் ரெக்கார்டை ஒரு கிளிக் பண்ணுங்க. ஆட் ரெக்கார்டை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல POS டாக்ஸபிள் வேல்யூ, அப்புறம் இந்த இடத்துல ரேட்டுன்னு இருக்கு. இதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம எத்தனை வேல்யூ ரெடி பண்ணி வச்சிருக்கோம், 3 வேல்யூ மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் POSனா என்னன்னா, உங்களோட ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸல் சீட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட எக்ஸல் சீட். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னா நீங்க ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணிருங்க. ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்றதா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். விண்டோ கீயை பிரஸ் பண்ணிட்டு எந்த சைடு உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகணுமோ அந்த ஆரோ கீயை பிரஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஆரோ கீ வந்துச்சு, ஸ்பிளிட் பண்ணி நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். யூஸ்வலா நான் இப்படி தான் ஃபைல் பண்றதா பண்ணுவேன். இது இன்னுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம டேட்டா எல்லாமே என்டர் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியான ஆப்ஷனா இருக்கும். இந்த சைடு நமக்கு லெஃப்ட் சைட்ல வந்து எக்ஸல் சீட் இருக்கு, இங்க வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கு. இப்போ இதுல தான் நம்மளோட வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம என்டர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் இருக்குல்ல, இந்த இடத்துல POSல செலக்ட் பண்ணி அந்தமான் அண்ட் நிக்கோபாரை சூஸ் பண்ணிருங்க. அந்தமான் நிக்கோபாரை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டாக்ஸபிள் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 4401.79 இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது நம்ம லாஸ்டா ஜிஎஸ்டி ரேட் இந்த இடத்துல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க, 12%. ஜஸ்ட் 12% என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது இந்த இடத்துல நம்ம அந்தமான் நிக்கோபார் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு ஆந்திர பிரதேச செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல முக்கியமா நீங்க நல்லா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. பக்கத்துலேயே அருணாச்சல் பிரதேசம் இருக்கு, நீங்க மாத்தி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால ஸ்டேட்லாம் கரெக்டா சூஸ் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆந்திர பிரதேசல 2 வேல்யூ இருக்கு. 2 வேல்யூமே நம்ம என்டர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி 12% எவ்வளவு வேல்யூ இருக்கு, 3902. பாயிண்ட் வேல்யூவையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. டெசிமல் வேல்யூவும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம ஓவராலா மிஸ் பண்ணோம்னா அதுவே ஒரு சில அமௌண்ட் நிறைய குறையும். அதனால டெசிமல் வேல்யூவும் கரெக்டாக என்டர் பண்ணிருங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டி வேல்யூ என்ன 12 கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்தது அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் சூஸ் பண்ணிருங்க. இந்த வாட்டி ஜிஎஸ்டி 18% கொடுத்துருங்க. அதே மாதிரி டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ போட்டுருக்கு 18%க்கு இந்த எக்ஸல் சீட்ல பார்த்தாலே நமக்கு தெரியும் 1943.23 கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணா போது இந்த வேல்யூ சேவ் ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா வேல்யூமே நீங்க சேவ் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நான் டெமோ பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேல்யூ நான் ஃபைல் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இதை நான் நெக்ஸ்ட் மந்த் தான் ஃபைல் பண்ணும். எந்த வேல்யூமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான் நானே சும்மா ரேண்டமா ஒரு சில வேல்யூஸ்லாம் போடுறேன். இந்த மாதிரி நீங்க கரெக்டா உங்களுக்கு வர வேல்யூ எல்லாத்தையுமே இதில் ஃபைல் பண்ணி முடிச்சிருங்க. ஃபைல் பண்ணி முடிச்சுட்டு பேக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ காட்டும். திரும்பவும் பேக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் நமக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடும். நம்ம டோட்டலா எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கோங்கிறது இந்த இடத்துல காட்டுது. இவ்வளவுதான் இந்த வேல்யூ.
இப்போ டோட்டலாக நம்ம எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கோமோ எல்லாமே இந்த இடத்துல காட்டும். கரெக்டாக அதில் இருக்கிற நம்பர் இதெல்லாம் ஒன்றா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி தான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு ஃபைல் பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் 2024 ஜனவரிக்கு அப்புறமா நியூவாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அதுதான் இந்த புதுசாக வந்துருக்கிற 2 காலம் 14, 15 இருக்குல்ல. இது வந்து இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்க மட்டும் இந்த மேண்டேரியா ஃபைல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்திருக்கு. இப்போ நம்ம இ-காமர்ஸ் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இந்த 2 காலமும் தேவைப்படும். நீங்க வந்து ஓன் வெப்சைட் செல் பண்றீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு GSTR 15 தேவைப்படும். இப்போ நம்ம அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்லாம் செல் பண்றீங்க, இல்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் செல் பண்றீங்கன்னா உங்களுக்கு 14 மட்டுமே போதும். இப்போ 14ல நம்மளோட வேல்யூவை எப்படி என்ட்ரு பண்ணலாம்னு பார்த்தலாம். ஜஸ்ட் 14 செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து இந்த டுட்டோரியல் பர்பஸ் ஃபுல்லாவே அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல செல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நம்ம மேக் பண்றோம். நீங்க ஆஃப்லைன்ல உங்களுக்கு ஒரு சில சேல்ஸ் ஆகுது, இல்லைன்னா நான் வந்து B2B டிரான்சாக்ஷன் நிறைய பண்றேன்னா உங்களுக்கான டுட்டோரியல் இது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோல போட்டோம்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடும். இதுவே உங்களை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இதுலயே நான் நிறைய டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டேன். B2B டிரான்சாக்ஷன் எப்படி என்ட்ரு பண்ணும், HSN சம்மரி எப்படி என்ட்ரு பண்ணும், இந்த மாதிரியான இல்ல அவங்கள ஆஃப்லைன் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த வேல்யூலாம் நம்ம எப்படி என்ட்ரு பண்ணும், இது எல்லாத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரியான டேட்டாலாம் தேவைப்படாது. உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ற மெயின் ரீசனே நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு மந்த்லி ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு ஆர்டரா 2 ஆர்டரா வருது. இப்போ போய் நான் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஆடிட்டருக்கு கொடுத்து என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு ரொம்பவே லாஸ்ல போயிட்டு இருக்கு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த 500 1000 அவங்க பிசினஸ்ல போட்டாங்கன்னா அவங்க இன்னுமே க்ரோ ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அவங்களுக்காக மட்டும் தான் இந்த டுட்டோரியல் மேக் பண்றேன். இப்போ நம்ம கமிங் பேக் டு தி டாபிக். நம்ம டேபிள் 14 சூஸ் பண்ணோனே நமக்கு 2 ஆப்ஷன் காட்டுது பாருங்க. ஒன்னு liable to collect tax அப்படின்னு ஆப்ஷன் போட்டு 52 TCS இருக்கு, இன்னொன்னு வந்து 95 அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. இப்போ நம்ம என்ன கொடுக்க போறோம்னா இந்த இடத்துல TCS ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற பேனல் அந்த TCS பேனல்ல தான் நம்ம கொடுக்க போறோம். நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட், மீஷோலாம் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் கொடுக்கணும். அதனால TCS செலக்ட் பண்ணிருங்க. TCS செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆட் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆட் ரெக்கார்டை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல GST ஆஃப் இ-காமர்ஸ் ஆபரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல நீங்க எந்த வெப்சைட்ல செல் பண்றீங்களோ அந்த வெப்சைட்டோட GST நம்பரை நீங்க என்டர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க அமேசான்ல செல் பண்றீங்கன்னா அமேசானோட GST நம்பரை என்டர் பண்ணணும். அது எப்படி என்டர் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம அமேசான் சீட்டே ஓபன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இ-காமர்ஸ் GST ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி இந்த வேல்யூவை நம்ம அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிப்போம். இந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணோடனே ட்ரேடர் நேம்னு போட்டு அமேசான் செல்லர் சர்வீஸ் பிரைவேட் லிமிட் அப்படிங்கிற மாதிரி இங்க கேட்டது. இந்த இடத்துல நெட் வேல்யூ ஆஃப் சப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த நெட் வேல்யூ ஆஃப் சப்ளைங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸல் சீட் மேக் பண்ணிருக்கோம்ல, அதுல தான் எல்லா வேல்யூமே இருக்கும். ஜஸ்ட் எக்ஸல் சீட் ஓபன் பண்ணிக்கலாம். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அமேசான் வேல்யூவை தேர்டா வச்சிருந்தோம். இதுதான் நம்ம அமேசான் வேல்யூவோட, இதுதான் நம்ம அமேசான்ல நமக்கு ஆயிருக்கிற டோட்டல் சேல்ஸ். ஜஸ்ட் இந்த வேல்யூவை கிளிக் பண்ணி ஒரு காப்பி பண்ணிருக்கேன். இந்த வேல்யூவை அப்படியே நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேஸ்ட் ஆக மாட்டேது. இதுக்கு பதிலாக நம்ம மேனுவலா தான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 166 இந்த மாதிரி உங்களோட வேல்யூவை என்டர் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 வேல்யூ கேக்குது பாருங்க, இன்டகிரேட்டட் டாக்ஸ் அப்புறம் சென்ட்ரல் டாக்ஸ் கேக்குது பாருங்க. இப்போ இந்த இன்டகிரேட்டட் டாக்ஸும் சென்ட்ரல் டாக்ஸும் நம்ம எப்படி எடுக்கிறதுனா உங்களோட அமேசான் ரிப்போர்ட்டுக்கே போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல HSN சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இன்டகிரேட்டட் டாக்ஸ் இருக்கும். இதோட டோட்டல் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் கொடுத்துட்டு சம் கொடுத்துருங்க. அப்படியே அந்த வேல்யூவை காப்பி பண்ணி நீங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் சும்மா ரேண்டமான வேல்யூ தான் கொடுக்குறேன். இது எதுவுமே ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இந்த இடத்துல பேஸ்ட் வேற ஆக மாட்டேது. நீங்க ஜஸ்ட் நீங்களா பிரஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன இன்டகிரேட்டட் டாக்ஸ் வருதோ அந்த வேல்யூ இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் சென்ட்ரல் டாக்ஸும் சும்மா நான் ரஃபா என்டர் பண்றேன். உங்களுக்கு உண்மையா வர வேல்யூவை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். இந்த எல்லா வேல்யூமே பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபிளிப்கார்ட், மீஷோ நீங்க எந்தெந்த வெப்சைட்லாம் செல் பண்றீங்களோ இது எல்லா வேல்யூமே நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க உங்களோட எல்லா டேட்டாவுமே என்டர் பண்ணி முடிச்சுட்டு பேக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்திருக்கும். திரும்பவும் பேக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம எத்தனை சப்ளை கொடுத்துருக்கோம், எல்லா வேல்யூமே போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்க உங்களோட எல்லா டேட்டெயிலுமே என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ மிஸ் பண்ணிருக்கலாம், நான் பண்ண டேட்டா எல்லாமே கரெக்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, என்னோட இன்டகிரேட்டட் டாக்ஸ் நான் கரெக்டா கால்குலேட் பண்ணி போட்டுருக்கேன், சென்ட்ரல் டாக்ஸ் போட்டுருக்கேன், இல்ல என்னோட வேல்யூ நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கேன், கரெக்டா இருக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணா ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்துறாதீங்க. இந்த இடத்துல சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிட்டர்னை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல TDS அண்ட் TCS கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஃபினான்சியல் இயரை செலக்ட் பண்ணுங்க. ஃபினான்சியல் இயர் வந்து எப்பவுமே லேட்டஸ்டா இருக்கிறதா கொடுக்கணும். 2023 to 2024 மந்த் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஜனவரி மந்த் கொடுக்க போறோம். கொடுத்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து TDS அண்ட் TCS கிரெடிட்ஸ் வந்துச்சு. ஆல்ரெடி நான் ஃபைல் பண்ணதுனால இந்த இடத்துல ஃபைல்டுன்னு காட்டுது. உங்களுக்கு இந்த இடத்துல ஃபைல்னு ஆப்ஷன் காட்டாது. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல தேர்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும், TCS கிரெடிட்ஸ் ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு அமேசான், ஃபிளிப்கார்ட்ல செல் பண்ற நமக்கு இந்த இடத்துல தான் காட்டும். ஜஸ்ட் அதை நீங்க ஒரு கிளிக் பண்ணுங்க.
இதை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல நமக்கு எல்லா வேல்யூமே காட்டும். இந்த இடத்துல நமக்கு எல்லா டீட்டெயிலுமே காட்டும். நம்ம எந்தெந்த வெப்சைட்ல செல் பண்றோம், அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டுமே நமக்கு இந்த இடத்துல டிசிஎஸ் வேல்யூ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கான டிசிஎஸ் டிடிஎஸ் கிரெடிட்ஸ் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், ட்ரேட் நேம், அப்புறம் வந்து நம்மளோட சப்ளைஸ் எவ்வளவு வந்திருக்கு, நெட் வேல்யூ, இந்த மாதிரி எல்லா வேல்யூமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அமேசான் இருக்குன்னா இதுல இருக்கிற கிராஸ் வேல்யூவும் நமக்கு ஒரு டோட்டல் வந்திருக்குல்ல, இதோட அமேசான் கிராஸ் வேல்யூ டோட்டலும் ஒன்னா இருந்துச்சாலே போதும், நம்ம ஃபைல் பண்ணிருக்கிற ரிட்டர்ன் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கலாம். எல்லா வேல்யூமே கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல செலக்ட் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அக்செப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அக்செப்ட் கொடுத்தாலே இந்த வேல்யூ எல்லாமே அக்செப்ட் ஆயிடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிசிஎஸ் கிரெடிட்ஸ் போட்டு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ல நீங்க அக்செப்ட் பண்ணது எல்லாமே அக்செப்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரொசீட் டு ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ப்ரொசீட் டு ஃபைலை கொடுத்தோன்னே உங்களுக்கு யூஸ்வலா வர மாதிரி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிற போன் நம்பருக்கோ இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடிக்கோ ஒரு ஓடிபி ஷேர் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணாலே போதும், நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே என்ட்ரு ஆயிடும். லாஸ்டா உங்களுக்கு வந்திருக்கிற இந்த வேல்யூவோட டோட்டலும் நீங்க ஜிஎஸ்டில ஃபைல் பண்ணிருக்கிற டோட்டலும் ஒன்னா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு இந்த டிசிஎஸ் கிரெடிட்ஸ்ல டோட்டலா வந்திருக்கிற வேல்யூவும் உங்களுக்கு ஓவராலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக்ஸல் சீட்டோட டோட்டல் வேல்யூவும் ஒன்னா வந்தாலே போதும், நம்மளோட வேல்யூ எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நம்ம ஃபைல் பண்றது கரெக்ட் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஜெனரேட் சம்மரின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சம்மரி ஜெனரேட் கொடுங்க. நீங்க சம்மரி ஜெனரேட் பண்ணோம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சம்மரி ஜெனரேட் ஆகிறதுக்கு. சம்மரி ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறமா பேஜ் ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. எல்லா வேல்யூவும் முடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி தான் ப்ரொசீட் டு ஃபைல் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இவிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எலக்ட்ரிக் வெரிஃபிகேஷன் கொடுத்தோன்னே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற போன் நம்பருக்கோ இல்லைன்னா மெயில் ஐடிக்கோ ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி நீங்க ஃபைல் கொடுத்தாலே போதும், உங்களோட வேல்யூ எல்லாமே ஃபைல் ஆகி முடிச்சிடும். இந்த ஜிஎஸ்டிஆர் ஒன்று வந்து நீங்க எப்போதுமே ஒரு 9th இல்லைன்னா 10th இந்த டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ் சம்மரி ஜெனரேட் ஆயிருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ஒவ்வொரு மந்த்தும் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ஃபைல் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு அமேசான்ல இருந்தோ பிளிப்கார்ட்ல இருந்தோ டிசிஎஸ் கிரெடிட்ஸ் எதுவுமே அமைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க அந்த வேல்யூ கரெக்டா இருக்கான்னு உங்களால வெரிஃபை பண்ண முடியாது. அதனால 9th 10th இந்த டேட்லாம் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். 11th தான் லாஸ்ட் டேட், 11th தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதனால அதுக்குள்ள நீங்க ஃபைல் பண்ற மாதிரி பாத்துங்க. அப்புறம் நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B எப்படி ஃபைல் பண்ணலாம்னு பார்க்கலாம். எப்போதுமே ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நீங்க ஒரு 15 தேதிக்கு மேல ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஜிஎஸ்டிஆர் 3B முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி உடனே ஃபைல் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட்ஸ் எல்லாமே லேட்டா தான் கிரெடிட் ஆகும். 11th அன்னைக்கு லாஸ்ட் டேட் இருக்குன்னா அதுக்கப்புறமா நீங்க பண்றது தான் நல்லது. எப்போதுமே ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஒரு 15 தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஃபினான்சியல் இயர் மந்த் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த இடத்துல மந்த்லி ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 3B இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே ப்ரிப்பேர் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. யூ வாண்ட் ஃபைல் நில் ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறது கிடையாது. அதனால அந்த ரேடியோ பட்டனை நோல செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நம்ம எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். கீழே ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணோடனே உங்களுக்கு அவைலபிள் பேலன்ஸ் எல்லா ஆப்ஷனுமே காட்டும். இந்த இடத்துல வந்து மேக் ஏ பேமெண்ட் போஸ்ட் லிட்டரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்தோம்னா உங்களோட சப்ளை ரிட்டர்ன் நீங்க வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாமே நிறையவே ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வாங்கிருக்கீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சில டாக்ஸஸ் எல்லாம் நீங்க லெஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வேல்யூ எல்லாமே உங்களோட போஸ்ட் லிட்டரேச்சர் கிரெடிட்ஸ்ல இருந்து நம்ம லெஸ் பண்ணிக்க முடியும். அதனால மேக் ஏ பேமெண்ட் போஸ்ட் லிட்டரேச்சர் கிரெடிட்ஸ் கொடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இதுக்குள்ளேயே உங்களோட டாக்ஸ் கட்ட வேண்டிய வேல்யூ எல்லாமே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ரொசீட் டு ஃபைல் ஆப்ஷன் வரும். அப்படி இல்லாம எக்ஸஸா நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட கிரெடிட்ஸ் பத்தல, நம்ம வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அந்த ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோடனே இது வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து நெட் பேங்கிங் இருந்தா மட்டும் தான் உங்களால ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா செலான் கிரியேட் பண்ணி நீங்க பேங்க்ல தான் போய் கட்டுற மாதிரி இருக்கும். என்ன கேட்டா நீங்க இன்டர்நெட் பேங்க் வச்சுட்டு நீங்க ஆன்லைன்லேயே கட்டுறது தான் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பேமெண்ட் பண்றது உங்களோட இன்டர்நெட் பேங்கை லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குற ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அமேசான் பிளிப்கார்ட்ல செல் பண்றவங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்காது நான் நம்புறேன். அதனால இந்த டாபிக் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற போன் நம்பருக்கும் மெயில் அடிக்கும் ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்க என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தாலே போதும், ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணிடுங்க. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். என்னால முடிஞ்ச அளவு இந்த டாபிக்கை உங்களுக்கு நான் ரொம்பவே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கிளியரா பிரசன்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னா இது நான் என்னென்ன டாபிக்லாம் ஸ்கிப் பண்ணணும் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ண ரெடியா தான் இருக்கேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு B2B சேல்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி என்டர் பண்ணணும், HSN வைஸ் சம்மரி, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி நான் இன்னொரு வீடியோ போடவும் ரெடியா தான் இருக்கேன். இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வரும். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்த்து உங்களோட நாலேஜ் கெயின் பண்றதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ மட்டும் பண்ணா போதும்.